இருக்குமா அல்லது தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூட முடியாத அளவிற்கு நெருக்கமாக இருக்குமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நாளை நரக நெருப்பிலே போடப்படும் பொழுது இப்படித்தான் அவர்களை நெருக்கிவிடப்படும். நெருக்கடியான இடத்திலே, இவ்வளவு பயங்கரமான உருவமோ மிக பயங்கரமானது. அந்த உருவத்திற்கு தேவையான இடத்திலே அவன் போடப்பட மாட்டான். அதை விட குறுகிய இடத்திலே அந்த மனிதன் வைத்து அடைக்கப்படுவான். கொஞ்ச நேரம் ஒரு சின்ன அறையில உள்ளார போய் உட்கார்ந்து பார்த்தா தெரியும் எவ்வளவு பயங்கரமான வேதனை என்பதாக. எந்திரிச்சா நம்முடைய நம்முடைய தலை இடிக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு அறையிலே நம்மால் எவ்வளவு காலம் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உட்கார்ந்தா நம்மளால எந்திரிக்க முடியாது, படுத்தா உட்கார முடியாது. அந்த மாதிரி இடத்துல நம்மை ஒரு நாள் அடைத்து வைத்திருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? இன்றைய சிறைச்சாலைகளிலே இப்படித்தான் கைதிகளை கொடுமைப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பாவிகள் இதை விட பயங்கரமாக நாளை மறுமையிலே கொடுமைப்படுத்தப்படுவார்கள். ஃபிரௌனுக்கு முன்பதாக அந்த சூனியக்காரர்கள் கலிமாவை சொல்லியதற்கு பின்பு ஃபிரௌனால் எச்சரிக்கை செய்யப்படுகின்றார்கள். ஃபிரௌன் தன்னுடைய சிறைச்சாலையை பற்றி சொல்லுகிறார், என்னுடைய சிறைச்சாலையிலே உங்களை அடைத்து கொடுமைப்படுத்துவேன் என்பதாக, உங்களை மாறுகால் வெட்டி உங்களை கொலை செய்து விடுவேன் என்பதாக. அப்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுடைய சொல்லாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு அதிலே படிப்பினை வைத்திருக்கிறார். ஃபிரௌனை பார்த்து சொல்லுகிறார், ஒரு நிமிடம் தான் சகோதரர்களே, இறை நம்பிக்கை என்பது அல்லாஹ்வுடைய அச்சத்தை வளர வைப்பதற்கு பல காலங்கள் தேவையில்லை. மக்கள் சொல்வார்கள் ஈமானை வளர்ப்பதற்கு பல காலங்கள் தேவையில்லை, தேவை என்பதாக. உண்மையிலே அது கிடையாது சகோதரர்களே. ஈமான் என்பது வருவதற்கு ஒரு நிமிடம் தான், போவதற்கு ஒரு நிமிடம் தான். இறை நம்பிக்கை வருவதற்கு ஒரு நிமிடம் தான், இறை நம்பிக்கை உள்ளத்தை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு நிமிடம் தான். அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வதுதான் இறை நம்பிக்கை. ஃபிரௌனுக்கு முன்பதாக அந்த சூனியக்காரர்கள் எதை பார்த்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த செயல் உண்மை என்பதை உணர்ந்தார்கள், அவ்வளவுதான். அந்த உணர்வு அப்படியே நம்பிக்கையாக மாறியது. அந்த நம்பிக்கை ஆழமாக பதிந்தது. ஃபிரௌனை பார்த்து சொன்னார்கள், என்ன செய்ய முடியும் உன்னால்? இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, உன்னால் இந்த உலக வாழ்க்கையை தான் நீங்கள் அழிக்க முடியும். என்ன செய்ய முடியும்? எவ்வளவு தான் நீ எங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனையுடைய முடிவு என்ன? இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் மரணிக்க போகிறோம். மரணம் என்பது நீ தண்டிக்கவில்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவானது. இறை நம்பிக்கை இப்படித்தான் நம்மை தயார் செய்ய வேண்டும். நாங்கள் ஆசைப்படுகின்றோம், அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். நீ எங்களை நிர்பந்தித்து சூனியம் செய்ய வைத்தாயே, அந்த குற்றத்திற்காக அல்லாஹ் எங்களை மன்னித்து நாளை மறுமையிலே எங்களை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும். நாளை மறுமையின் நிரந்தரமான பயங்கரமான வேதனையை நாங்கள் பயந்து கொள்கிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நீ கொடுக்கக்கூடிய தண்டனை, நீ கொடுக்கக்கூடிய வேதனை எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. எப்ப வந்தது? 13 வருஷம் உழைப்பு செஞ்சா, 15 வருஷம் உழைப்பு செய்தா? ஒரு நிமிடம் தான். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், சொர்க்கத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை செயல் வடிவத்திலே உருவாக வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் மார்க்கத்துடைய கருத்துக்களை புரட்டி குழப்பி விளங்கி வைத்திருப்பது போன்று இந்த ஈமானுடைய விஷயத்திலும் நாம் குழம்பி இருக்கின்றோம். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய அச்சத்தை வரவழைப்பதற்கு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுதான் சகோதரர்களை நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அந்த நரக நெருப்பிலே எப்படி அவர்கள் போடப்படுவார்கள்? நெருக்கடியிலே போடப்படுவார்கள். அவ்வளவு பயங்கரமான விகாரமான உருவத்தை நெருக்கமான இடத்திலே அவர்களை வைத்து திணிக்கப்படும். அதுவும் எப்படி? ஒரு பக்கம் அவர்களுடைய உடலோ மிக விகாரமானது, அவர்களுடைய அந்த தோற்றமோ மிக விகாரமானது, மிக பயங்கரமானது. மற்றொரு பக்கம் முகர்ரனீன், விலங்கிடப்பட்டிருப்பார்கள். எப்படி விலங்கிடப்பட்டிருப்பார்கள்? அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுடைய கழுத்துகளும் சேர்த்து கட்டப்பட்டு அவர்களுடைய முழு உடல்களும் சங்கடிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். இப்படி பிணைத்து அவனை அதுவும் நெருக்கடியான இடத்தில் போடப்பட்டால் அங்கே அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், நாசமே நாசமே என்று கத்திக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், ஒரு நாசத்தை அழைக்காதீர்கள், இனி நாசமே நாசம் தான் உங்களுக்கு, பல நாசத்தை அழைத்துக் கொண்டே இருங்கள். இது மட்டுமா? அடுத்து இன்னும் வேதனை இருக்கின்றது. இன்னும் பல வேதனைகள் உங்களை காத்துக் கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறார், وَهُمْ يَسْتَرِخُونَ فِيهَا رَبَّنَا أَخْرِجْنَا نَعْمَلْ صَالِحًا غَيْرَ الَّذِي كُنَّا
நாங்கள் என்ன காரியங்களை செய்தோமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு நல்ல காரியங்களாக செய்து வருகிறோம், நல்ல அமல்களாக செய்து வருகிறோம். அவருடைய அந்த அலறல், அவருடைய அந்த சப்தத்தை அல்லாஹ் சொல்கிறான், லஹும் ஃபீஹா ஸஃபீர் வஹும் ஃபீஹா லா யஸ்மஊன். கழுதைகள் அலறுவது போன்று அவர்கள் அலறிக் கொண்டிருப்பார்கள். கழுதையினுடைய சப்தம் எப்படி விகாரமாக இருக்குமோ அந்த அளவிற்கு அவர்கள் அந்த நரகத்திலே அழுது கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் மின் قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون أن تقول نفس يا حسرة على ما فرطت في ذنب الله وإن كنت لمن الساخرين. الله أكبر. உங்களுக்கு இறக்கப்பட்டவற்றில் மிக அழகிய இந்த வேதத்தை பின்பற்றுங்கள். வேதனை திடீரென வந்து உங்களை பிடித்துக் கொள்ளும், நீங்களும் உணராமல் இருப்பீர்கள். எனவேதான் சொல்கிறோம் சகோதரர்களே, பாவத்திலிருந்து தௌபா செய்வதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்காதீர்கள். உடனடியாக ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்திலிருந்து தௌபா கேளுங்கள். பொய் சொல்பவர் பொய் சொல்வதிலிருந்து, மோசடி செய்பவர் மோசடி செய்வதிலிருந்து, அநியாயம் செய்பவர் அநியாயம் செய்வதிலிருந்து, இவருடைய சொத்துகளிலே அத்துமீறுபவர்கள் அதிலிருந்து, தொழுகையிலே குறைவு செய்பவர்கள், அலட்சியம் செய்பவர்கள் அதிலிருந்து, ஜகாத்திலே மோசம் செய்பவர்கள் அதிலிருந்து, ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒவ்வொரு பாவத்திற்காக உடனடியாக தௌபா கேட்க வேண்டும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், வேதனை வந்துவிடும் திடீரென, வேதனை வந்துவிடும் திடீரென. மௌத் யாருக்கு முன்னறிவிப்பு செய்துவிட்டு வருகின்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். மௌத் மரணம் யாருக்கு முன்னறிவிப்பு செய்கின்றது? இன்று காலையிலே எழுந்து எத்தனையோ காரியங்களை நடத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மாலையிலேயே அவருடைய ஜனாதா எழுப்பட்டு விடுகின்றது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கு எந்த உணர்வும் முன்னறிவிப்பும் இல்லாமல் இருக்கும் நிலையிலே உங்களை மரணம் கவ்வி பிடித்துக் கொள்ளும். அந்த நேரத்திலே சொல்வீர்கள், அன் தகூல நஃப்ஸி யா ஹஸ்ரதா அலா மா ஃபரத்து ஃபீ ஜம்பில்லாஹ். அல்லாஹ்வின் மார்க்கத்திலே இப்படி நான் அநியாயம் செய்து விட்டேனே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, தொழுகைகளை பாழாக்கினேனே, ஜகாத் கொடுக்காமல் மறுத்தேனே, ஹஜ்ஜிலிருந்து புறக்கணித்து வாழ்ந்தேனே, வரதட்சணை வாங்கினேனே, அநியாயம் செய்தேனே, நிறுவையில் மோசடி செய்தேனே, பொய் பேசினேனே என்று ஒவ்வொரு பாவத்தையும் கூறி அந்த நஃப்ஸானது அங்கே பிரலாபிக்கும், அங்கே அழுகும். அப்போது சொல்வான், வைன் குன்து மினஸ் சாகிரீன். நன்கு பார்த்துக் கொள்ளுது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனுக்கு சொல்வான் நாளை மறுமையிலே, யார் இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அவர்களை பார்த்து இந்த பாவிகள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அவன் சொல்லுவான், நான் நல்லவர்களை பார்த்து பரிகாசம் செய்து கொண்டிருந்தேனே, ஆனால் நல்லவர்களுடைய நிலைமையை நான் இங்கு அறிந்து கொண்டேனே. இது எப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எப்படி இருந்ததோ அதே நிலைமை தான் இன்று. காஃபிர்கள் என்ன சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, கர்ரஹும் ஃபீ தீனிஹிம். இந்த மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது. எங்கோ நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்திற்காக இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பங்களை எல்லாம் இவர்கள் திறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ. இறை நம்பிக்கைக்கு வாருங்கள், மறுமையின் வெற்றிக்கு வாருங்கள், அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் வாருங்கள், ஒழுக்கத்தின் பக்கம் வாருங்கள், நல்ல பண்புகளின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைக்கப்பட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த மடையர்கள், இந்த முட்டாள்கள், வீணர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நம்பிக்கை கொண்டு நாங்களும் இந்த உலக வாழ்க்கையை வீணடிக்க வேண்டுமா? இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, இது எங்களுடைய வாழ்க்கை, அனுபவிப்பதற்காக வேண்டி பிறந்திருக்கிறோம், அனுபவிப்போம் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அலா இன்னஹும் முஸ்தஃபா, இவர்கள் தான் முட்டாள்கள், மடையர்கள். யார் மறுமையை நம்பவில்லையோ, யார் அல்லாஹ்வை அறியவில்லையோ, யார் சொர்க்கத்தை அறியவில்லையோ, யார் நரகத்தை அறியவில்லையோ, யார் மௌத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கையை அறியவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள் என்பதாக. அவர்களிடத்திலே படிப்புகள் இருக்கலாம், அவர்களிடத்திலே பல திறமைகள் இருக்கலாம், அவர்களிடத்திலே உலகத்தின் பல ஆராய்ச்சிகள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறார் முட்டாள்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை பரிசுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அன் தகூல நஃப்ஸி யா ஹஸ்ரதா. அப்போது அந்த மனிதன் சொல்வான், யார் தொழுகைக்காக தங்களுடைய வியாபாரத்தை யார் தங்களுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு சென்றார்களோ, யார் பொருளிலே கடமையான ஜக்காத்தை வாரி கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் பார்த்து பரியாசம் செய்து கொண்டிருந்த மனிதன் சொல்லுவான், நான் இவர்களை பார்த்து பரியாசம் செய்து கொண்டிருந்தேன் என்பதாக. இவருடைய அடுத்த கட்ட நிலைமை, அழுவான், பிரலாபிப்பான், கழுதையை போன்று கத்துவான், தன்னை பற்றி இழந்து கொள்வான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய நிலைமை மோசமாக எப்படி மாறும் என்று சொன்னால், அவனை கொண்டே அல்லாஹ் அவனுக்கு வேதனை செய்வான். அவனை கொண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு வேதனை செய்வான். وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ
கடித்து துப்பிக் கொண்டே இருப்பான். அந்த உணர்வே அவனுக்கு இருக்காது. என்ன செய்கிறோம் என்பதா தன்னுடைய விரலில் இருந்து ஆரம்பித்து முழு கைகளையும் கடித்து துப்பி விடுவான். அந்த நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனையை தாங்கி அந்த வேதனையை மறப்பதற்காக, அந்த வேதனையிலிருந்து தன்னை திருப்புவதற்காக தன்னுடைய கையை தானே கடிக்க ஆரம்பிப்பான். யகூல், அவன் சொல்வான், யா லைத்தனி தகஸ்து மஅ ரசூலி சபீலா, நான் இந்த தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே. எனவே நான் சொல்கிறோம், எல்லா பிரிவினைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து விடுங்கள். உங்களுடைய பிரிவினைகளை கொண்டு நீங்கள் மறுமையிலே வெற்றியை தேட முடியாது. யா வைலத்தா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இன்னவனை எல்லாம் நண்பனாக ஆக்கிக் கொண்டிருக்க கூடாது. இன்ன பீரை நம்பினேன், இன்ன தரீகாவை நம்பினேன், எல்லாம் என்னை வழிகெடுத்து விட்டார்கள். எனக்கு நினைவூட்டல் வந்தது, நேர்வழி வந்தது, தெளிவு வந்தது, ஆனால் இவர்கள் எல்லாம் என்னை வழிகெடுத்து விட்டார்களே. அல்லாஹ் சொல்கிறார், ஷைத்தானை நம்பினானே அல்லவா, ஷைத்தானை பின்பற்றினார் அல்லவா, ஷைத்தான் உன்னை கைவிட்டு விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகவாதிகளுடைய இந்த அழுகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த அழுகையிலே ஒரு பெரும் கப்பலை ஓடவிட்டால் கூட அந்த கப்பல் ஓடிவிடும். அந்த அளவிற்கு அவர்களுடைய அழுகை அந்த நரகத்திலே ஒன்று சேர்ந்து விடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவருடைய தண்டனையிலிருந்து, மறுமையுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நரகவாதிகளுடைய உணவுகள் எப்படி இருக்கும், நரகவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பானங்கள் எப்படி இருக்கும், மற்றும் என்னென்ன தண்டனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்